கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு: எளிதான நுகத்தை ஏற்றி இளைப்பாறுதல் பெறுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். கடினமான நுகமும் எளிதான அழைப்பும். நீங்கள் வயல் உழும் மாட்டை பார்த்ததுண்டா? காலையிலிருந்து மாலை வரை அதன் கழுத்தில் ஒரு கனமான சட்டம் பொருத்தப்பட்டிருக்கும். அது பாரமான கலப்பை இழுக்கும் போது அதன் கழுத்தின் தோலை அந்த சட்டம் அறுக்கலாம், வேதனை தரலாம். ஆனால் அந்த மாடு அந்த நுகத்தை சுமந்தே ஆக வேண்டும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினம்தோறும் ஒரு நுகத்தை சுமக்கிறீர்கள். நீங்கள் சுமக்கும் அந்த நுகம் மிகவும் கடினமானதாகும். அது உங்கள் ஆத்துமாவை அறுப்பதாக இருக்கிறதா? உங்கள் நுகத்தை கழற்றிவிட்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய நுகமானது எளிதாகவும் நம் வாழ்க்கை பயணத்தையும் இலகுவாகவும் மாற்றுகிறது. அவருடைய கற்பனைகளான நுகமானது கடுமையான விதிகள் அல்ல, மாறாக அன்பின் வழிகாட்டி, நீதியின் வழிகாட்டியும் இளைப்பாறுதலின் பலனும். விவசாயத்தில் நுகம் மாடுகளை சரியான திசையில் மட்டுமே அனுமதிக்கிறது. அதை போல இயேசுவின் கற்பனைகள் நம்மை நம் சுய விருப்பங்களில் இருந்தும் பாவ பாதையிலிருந்தும் நம்மை கட்டுப்படுத்தி அவருடைய நீதியின் பாதையில் வழிநடத்துகிறது. அவருடைய நுகமானது 2 முக்கியமான குணாதிசயங்களை கற்றுத்தருகிறது. அவை அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையுமே. அதை நாமும் நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது இளைப்பாறுதலான வாழ்க்கை கிடைக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் சுமை சுமப்பவர்களாக வாழ்ந்த காலம் போதும். உங்கள் ஆத்துமாவை அறுக்கும் அந்த பழைய நுகங்களை இன்றே இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். உண்மையான இளைப்பாறுதலை தேடி ஓடுங்கள். தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாரங்களை சுமக்கும் சுமை தாங்கியாய் வருவார். இளைப்பாறுதல் அளிக்கும் தேவன் தாமே இன்னல்களை நீக்கி இன்பமான வாழ்க்கையை தந்திடுவாராக. ஆமென்.